குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடிவிங்க இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடிவிங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. மீட்டிங் கூப்பிட்டா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள். தமிழக அரசியல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க், ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு, மருமகன், 2 பேர் தான். அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார். தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்களாக நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இவங்க எதுக்காக வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அறிவு கட்டவங்கள. நம்ம விசிகே அண்ணனுக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல, யாரு தடுத்து நிப்பாட்டினா? எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம். அதாவது கட்சியை உட்டமைக்கும் போது நான் கேட்டேன், அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட, அந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடி விங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. ஐடி விங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி விங்க இருக்கணுமே தவிர, திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாள்ல கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம், இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இத பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலாளர் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, போதுண்ணே விட்டுருங்கண்ணே, பாவண்ணே, எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க, போதும். அதனால திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோடைய தலைவரை வந்து மீட்டிங்ல வச்சுக்கிறது இல்ல. சோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ல இல்ல, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து, ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை, இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ, எனக்கு தெரியும், அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு. உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க. அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்த உடனே கொஞ்சம் குடும்ப திமுகவா மாத்தினாரு, ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு, மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார். தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளா மாறும். இதை தான் பயப்படுறோம். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒன்றிய கட்சி, எல்லா கட்சி எதிரி. நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி, சிங்கிளா மெஜாரிட்டியோட எங்களால ஜெயிக்க முடியும். அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள், தரவுகள் பாத்தீங்கன்னா, இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு.
அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு ஃபேவரா வந்து எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா, கெட் அவுட் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக. எல்லா ஊடகவியலாருக்கும் நான் பதிவு பண்றேன். நமக்கு வந்து பார்த்தா தெரியும், நம்ம எல்லாம் ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த 3 எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டா அவங்களுக்கு கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு இப்ப திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனா கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது மோடி ஊர்லயே இருக்க முடியாது தமிழ்நாட்டுல. ஆனா மோடி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ள கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல. நான் சத்தியமா பார்த்தது இல்ல. மழை பெஞ்சா நம்ம கருப்பு கலர்ல தான் கொடையை பிடிச்சிருப்போம். சோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாங்க, விமர்சனம் வருது, மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, மக்கள் வந்து ஏத்துக்கல, அதனால வந்து அதிமுக தோல்வி வருது, பிஜேபினால தோல்வி வருது. ஏன்னா முதல் நாளே முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு 18% இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும். இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல். அப்ப அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க, அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க. ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனாலதான் நம்ம நாசிசம்னு சொல்றோம். முசோலினி, ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனாலதான் நம்ம மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது. இவர் வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கமிஷனர்ட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல போர்டு வச்சுக்கிட்டு 6 மணிக்கு மேல என்ன ஏன் விடலன்னு கேட்கறதா போராட்டம்? இதுவா போராட்டம்? என்ன போராட்டம் தமிழகம் கண்டது? முதலில் சட்ட சீர்திருத்தத்தை, அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு வந்து அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சராக கிடையாது, அதிகாரத்துல கிடையாது, சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். நான் ஏன் பிஜேபியும் டிஎம்கே ஒண்ணுன்னு சொல்றேன்னா, இது கூட்டணி கட்சிகளுக்கு புரியணும். அதை நான் வந்து தரவுகளோட பதிவு பண்றேன். அது உதாரணம் சொல்லணும்ல. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். எதா இருந்தாலும் ஃபேக்ட் இருக்கணும். தலைவர் சொல்லுவாரு ஃபேக்ட் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதுக்கு நான் பதிவு பண்றேன். இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், தமிழ் தேசியத்துக்காக மிகப்பெரிய பேசுவார். ஆனால் கூட்டணி கட்சியை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க? 2021 நம்ம தலைவர் சொன்னாரு அதிகார பகிர்வு. ஏன்? எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பதனால் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு. வேற எதுவும் கிடையாது. நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும். அதிகாரம் கொடுக்கும் பொழுது, அந்த அதிகாரம் பரவலாக்கும் பொழுது மக்களுடைய முன்னேற்றம் இருக்கும். திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா? 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில மெம்பர்ஸே கிடையாது. கடைசியில அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண் கலங்கி அழுகுறார், நான் சொந்த சிம்பிள் தான் நிப்பேன் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை. இதுதான் சர்வாதிகாரம். இதுதான் நாசிசம். இதுதான் ஹிட்லர். நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்களாக நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்கணும்னா பிசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் உண்மையாக முழக்கமிடுகிறோம். அரஸ்ட் பண்ணிட்டு ஜனநாயகத்தை குரலை உடைச்சிட்டு, அதுல அமைச்சரை மீட்டிங்ல அமைச்சர் பேசுறாரு. தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி. அவர் ஒரு பண்ணையாரு. 10 மணி நேரம் மீட்டிங் போகுது. மீடியால பேசுறது பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் கூட்டணி கட்சிகளுக்கு. 10 மணி நேரம் மீட்டிங் பேசுறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இவங்க எதுக்காக வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு தெரியல. டேய் அறிவு கட்டவங்களே, அவங்க என்ன கேக்குறாங்க? தொழிற்சங்கம் உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்கணும்? தமிழகத்துல 53% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேவைத்துறை, 34% உற்பத்தி துறை,
13% வேளாண்மை துறை. 3 துறைகளும் லேபர்ஸ் டிபார்ட்மெண்டா மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டத்தை யார் உருவாக்குவா புதுசா? பாண்டட் லேபர் சிஸ்டத்துல 3000 8000 சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியே பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்? அப்ப கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் போராடுறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தோடைய உரிமை தொழில் சங்கத்தை உருவாக்க வேண்டும். தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறேன், இனி நாம் தொழில் சங்கத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவோம். உங்களுடைய பெயருக்காக, நம்மளுடைய கட்சிக்காக தொழில் சங்கத்தை மிகப்பெரிய உருவாக்குவோம். அந்த தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறும் கூடிய விரைவில். நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் உண்மையோடு உங்களோடு பயணிக்க கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பத்தி மெதுவா பேசிட்டே இருப்போம். தேர்தல் அரசியல 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம மனித நேய மக்கள் கட்சி ஜவஹர் அண்ணன் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்க முஸ்லிம்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனித நேயத்தின் அடிப்படையில். ஆட்சி வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க எல்லாம் வெளியே விட்டா சமூக நல்லிணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். யார் பண்றது? தமிழக அரசு. அதுக்கு அடுத்த வாரமே திமுக மேடையில திமுக உறுதி கொடுத்த மாதிரி முஸ்லிம் தோழர்களை வெளியே அமைச்சிருவோம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு முரண்! இந்த முரண்களை ஏன் இன்னும் கொஸ்டின் கேட்காம இருக்கிறோம்? இந்த முரண்களை நம்ம கேள்வி எழுப்பணும். தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் போது நம்மளுடைய முஸ்லிம் தோழர்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கணும். நம்ம இப்தார் விருது நடத்துறோம், தலைவர் வந்துட்டார், உடனே திமுக இருந்து நமக்கு தெரியும் யார் யார் வச்சுலாம் திட்டுவாங்கன்னு. திட்டுனா தைரியமா திட்டுங்க, அதெல்லாம் பின்னாடி வந்து திட்டுறது 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கட்டும் எங்க தலைவரை பார்த்து. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏற்கனவே ஒருத்தர் திட்டு, ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி 2 நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. நம்ம எங்க உலகம் முழுச போனை திறந்தா போனை பார்க்கும் போதுதான் திட்டிட்டு இருக்காங்க. அவரை போனை பார்க்கவே முடியல. இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க. நீங்க ஐடிவிங்க உருவாக்கிங்க, உலகம் முழுச ஆல்ரெடி உருவாகி கிடக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு இப்தார் விருந்துல ஒரு நாள் 4 மணிலிருந்து நம்மளுடைய முஸ்லிம் தோழர்கள் மாதிரியே நோன்பு இருந்து தலைவர் அதோடைய முறைப்படி அவர்களுடைய ஒரு நோம்பில் பங்கெடுத்துக்குன்னு வரும் பொழுது அடுத்து முடிஞ்சான விமர்சனம், இது ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட். என்ன ஒரு திமுக என்ன பயம்? நாங்க பாட்டிக்கு ஒரு விருது முடிச்சுட்டு நாங்க பாட்டிக்கு எங்களுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க முஸ்லிம்களுக்கு தோழர்கள்னா 1999 திரு கலைஞர் அவர்கள் பிஜேபி தலைமையிலான கூட்டணிய பங்கெடுத்தார். குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கணும். இன்றைக்கு பிஜேபியோடைய வளர்ச்சியும் அடித்தளமும் உருவாக்கப்பட்டது 1999 to 2004. அதுல பங்கெடுத்த முக்கியமான பார்ட்னர் டிஎம்கே. நாங்க பேசலாமா உங்க அரசியல? அதுல அன்னைக்கு 2001 காலகட்டங்கள்ல முஸ்லிம் தோழர்கள் கோத்ரால மிகப்பெரிய இழப்பு இருக்கும் பொழுது ஏன் நீங்க ரிசைன் பண்ணல? முஸ்லிம் தோழர்கள் 2000 பேர் இறந்துட்டாங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்க வெளியே வரோம். ஏன் கேட்கல? ஏன் வெளியே வரல? ஏன்னா 10 அமைச்சர்கள் அங்க ஃபுல் கட்டிங், டெய்லி மணி, கரப்ஷன், பணம், அதிகாரம். இந்த முஸ்லிமுடைய தோழமை, கிறிஸ்துவ தோழமை எல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி கபட நாடகம். நாடகத்தோடைய கட்டமைப்பு. எங்களுடைய தலைவரும் கட்சியும் உணர்வு பூர்வமாக 234 தொகுதியிலும் இன்னைக்கு நோன்பு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் மக்களிடம். எங்களிடம் பிரிவு கிடையாது, மதத்தின் பால் பிரிவு கிடையாது, ஜாதியின் பால் பிரிவு கிடையாது, பாலின பால் பிரிவு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்கின்ற ஒரு குரல் தமிழகத்தில் தலைவர் மூலம் நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம விசிகே அண்ணனுக்கு ஒரு கேள்வி. வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? எங்களுடைய தலைவர் விகடன் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த
அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல். விகடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேர் கைது செய்தவங்க, நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லை, ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம், நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். உடனே ஒரு கேள்வி, நீங்க வேங்கவேல் போல போவாரு, சொல்யூஷன் கொடுக்க போவாரு, உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல. நிரந்தர முடிவு என்ன? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன? நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும், இதுக்கான காரணமானவர்களை. அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. கொடி ஏத்த முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது, படிச்சா வாயில வெட்டுறது, பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் உள்துறை அமைச்சர். கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அமைதியா இருக்கிறன்னா ஒரு பெரிய செயல் திட்டம் உருவாகிட்டு இருக்கு. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அடுத்த சிறை போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. காவல்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பொதுப்பணித்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், இந்த தலித் மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், முஸ்லிம் தோழர்களுக்கும் கிறிஸ்துவ தோழர்களுக்கும் பாதுகாப்பு மட்டுமல்ல வளர்ச்சியை எப்படி உருவாக்கணும். இந்த பாதுகாப்பு வார்த்தையெல்லாம் விடுங்க, உண்மையான வளர்ச்சி. எத்தனை முஸ்லிம்ஸ்கள் இன்னைக்கு தலித் மக்கள் இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க பொருளாதாரத்துல உயர்ந்து. இதுதான் 70 வருஷமா இவன் கட்டமைச்சக்கூடிய வளர்ச்சி. இந்த உதாரணம், இந்த கணக்கெடுப்பு, இன்னுமேட்டு கணக்கெடுப்பு பேசக்கூடிய புலிகளுக்கு பதில் இதுதான். இந்த புலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம், அது புலிகள் இல்ல, எலிகள், திமுகவுடைய எலிகள். நிறைய எலிகளை விட்டுருக்காங்க, அது கண்டுக்கூடாது. நம்ம டிவியை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பயணத்தை நம்மளுடைய களத்துக்கு தைரியமா சொல்லுவோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம், நம்ம எல்லாம் மனசை உடைக்கிறதுக்கு இதெல்லாம் பேசிக்குவாங்க. இல்ல பெரிய கூட்டணி திமுக, மக்களுடைய பிரச்சனைகளை தினமும் பேசாத எந்த கூட்டணியும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 தேர்தல், 2011 தேர்தல்ல ஒரு விமர்சனம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து, தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லை, கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, கட்சி கட்டமைப்பு போயிருச்சு. அப்ப எழுதி வச்சுக்கோங்க, திமுக 30%, கலைஞர் என்ன நினைச்சாரு, திமுக 30%, காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா 10%, 40%, பிஎம்கே 8%, 48, பிசிகே 3-4%, எல்லாரையும் சேர்த்து 55%. 2011 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் இப்ப சொல்லிக்கிறாங்களே 200 தொகுதியை ஜெயிச்சிருவோம். அப்ப அவங்க அப்பா 2011 சொல்லிக்கிட்டாரு 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. மக்கள் 2 மாசம் தான் பிரச்சாரம். அதான் சொன்ன, தேர்தல் அரசியல் நம்ம லாஸ்ட் 2 மாசம் பாத்துக்கலாம். 2 மாசம் தான் பிரச்சாரம். ஜெயலலிதா அம்மானால 203 தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல. நீங்க இதுதான் அரசியல், இதுதான் மக்கள். பெரிய கூட்டணி, கூட இருக்கிற கால்குலேஷன், இதெல்லாம் மக்கள் முன்ன எடுபடாது. நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா? இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா? அந்த தேர்தல் 2011 காங்கிரஸ் 8% வாங்கினாங்க, பிஎம்கே அதே % வாங்கினாங்க. ஆனா திமுக 22% போயிட்டாங்க. திமுகனால கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான், அவங்க ஊழல் பண்ணல, பிரச்சாரம் வாழ்க்கை புதுசா போராடிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள், பிசிகே தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க, நல்ல தலைவர்கள். ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது, மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது, மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணி எல்லாம் பேசிக்க வேணாம், மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம். அதுதான் இப்ப இல்ல, அதுதான் பிரச்சனை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, மிரட்டுவாங்க. உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது.
உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியா சிதைச்சாங்க, அவங்க மேல அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த 12 மாதங்கள். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஒருங்கிணைந்த முடிவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்களுக்காக மட்டுமில்ல, நம்மளுடைய மக்களுக்காக, இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதற்கான வலிமை இருக்கு. இவங்க சொல்லுவாங்களே, அண்ணா வந்து சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அண்ணன் நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார். இதுதான் தமிழக வெற்றி கழகம், இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் அண்ணா 1949 உருவாக்கினார். சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டும், பண்ணையார்களை தூக்கி எறியணும். எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானங்களோ இன்னைக்கு எல்லாம் பண்ணையார மாறிட்டான். அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி 30 வருஷத்துல ஊழல், விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாஸ் போடுறது. இதே திரு அருள் அவர்கள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட. ஆனா வந்தவன அந்த அமைச்சர், திருவண்ணாமலைக்கு அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது. எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சோ விமர்சனம் நம்ம மீது, தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பையில இருந்தே தெரிய வருது. ஆனால் அதற்கு ஒரே பதில், 1980 இருந்து 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். திமுக பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும், கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க. ஆனா அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க, நம்ம துணை முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்குவாங்க, பேச வைப்பாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்துக்குவார். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க, பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க. 2014 234 தொகுதி தனியா ஜெயிச்சு காமிச்சாங்க, தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. சோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவங்க செட் பண்ண நெரேட்டிவ், நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ், உங்களுக்கு 20% இருக்கும், 30% இருக்கும். இந்த உடவியல் எல்லாம் தூக்கி எறிந்து எப்படி 77 ஒரு மாற்றங்கள் 48% இருந்து 24% மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ, அதே போல வரக்கூடிய தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதுடன் ஆட்சி அமைத்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும் நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாக போகிறது. அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்க போகிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.